ஹாய் ஹலோ பிரைஸ் லார்ட் வெல்கம் டு சேனல் 316 வழங்கும் உங்கள் பாடுவோம் ஹல்லேலூயா அப்படின்ற ப்ரோக்ராமுக்கு உங்கள் அனைவரும் வரவேற்கிறேன். இன்றைக்கு கூட உயிர்த்தெழுதலின் பண்டிகை முன்னிட்டு இந்த ஸ்பெஷல் ப்ரோக்ராமை சேனல் 316 மூலமாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்பதில் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். நீங்க நான் பேசிட்டு இருக்கும் போதே என்னோட யார் இருக்கிறா அப்படின்றத நீங்க பார்த்துருப்பீங்க. அருண் அண்ணா எப்படி இருக்கீங்க? பிரைஸ் லார்ட்மா, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? கர்த்தர் கிருபையில சூப்பரா இருக்கும். சேனல் 316 சார்பாக உங்களை நாங்க பாடும் மலல நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். Thank you. ஓகே, சோ என்னோட கூட வந்து சௌமியா இருக்காங்க. பிரைஸ் லார்ட் அண்ணா, எப்படி இருக்கீங்க? உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம் அண்ணா. ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்க்கறதுல. கர்த்தர் நல்லவர். ஓகே, அதோட சேர்ந்து நம்மளும் இந்த பாடும் மலல நிகழ்ச்சியில கர்த்தரை பத்தி ஒரு நிறைய சாட்சிகளும் கூட சேர்ந்து நிறைய பாடல்களும் நீங்க ஏற்கனவே நிறைய பாடல்கள் நம்ம இன்னைக்கு வந்து பாட இருக்கிறோம். சோ பார்க்கிற நீங்களும் எங்களோட இணைந்து கர்த்தரை நீங்க ஆராதிக்க போறீங்க. சந்தோஷமா நம்ம இந்த நேரத்தை ஆராதிக்க போறோம். ஆனா நான் உங்ககிட்ட கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, ரொம்ப ஆசைப்படுறேன். சோ சூப்பரா பாடுறீங்க. உங்களோட வரிகள் பாத்தீங்கன்னா ஆறுதல் தர ஒரு வரிகளா இருக்கு இல்லையா? சோ என்கிட்ட சிங்கிங் இருக்கு, ஆண்டவர் எனக்கு இந்த தாளந்தை கொடுத்திருக்காரு. எப்போ நீங்க இந்த தருணத்தை உணர்ந்தீங்க, ஆண்டவருக்காக நான் இதை பாடியே ஆவேன் அப்படின்ற அந்த தருணத்தை எங்களுக்கு சொல்றீங்களா? நான் வந்து சினிமா பாட்டு பாடுவேன் நிறைய. சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒரு பெரிய ஆசை என்னன்னா, நான் வந்து ஒரு வைரமுத்து மாதிரி வரணும்னு எனக்கு ஒரு பயங்கர ஆசை. வைரமுத்து தெரியும்ல, நான் முத்துக்குமார், பா விஜய், இவங்களுடைய பாடல். கிராமத்தில் நான் வந்து 9th வரைக்கும் படிச்சிருக்கிறேன். ஸோ அப்போ 9th படிக்கும்போது அந்த ஸ்கூலில் நான் படிக்கிற டேஸில் எங்கள் பாட்டுக்கு ஸ்கூலுக்கு வெளியிலேயே வந்து சில பாட்டு புக்கெலாம் வித்துட்டு இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தெரியுமா அது எனக்கு தெரியல. சின்ன சின்ன பாட்டு புக், அதாவது ஒரு படத்துடைய பாட்டு 5 பாட்டு இருக்குன்னா அந்த படத்தில் 5 பாட்டு இருக்கும். அந்த 5 பாட்டு புக்கும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். ஸோ அந்த பாட்டு நிறையா வைரமுத்து ஹிட்ஸ், இளையராஜா ஹிட்ஸ், தேவா ஹிட்ஸு, ஸோ இந்த மாதிரி நிறையா ஹிட்ஸ். எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இவ்வளோ பாட்டு புக் இருக்கும். பாட்டில் பயங்கர பைத்தியம் நான். ஸோ பாடினே இருப்பேன். சினிமா பாட்டு பாடுவேன். ஸோ எனக்கு ஒரு பெரிய ஆசை, சென்னைக்கு போகணும், அதுலேயும் கோடம்பாக்கம் போகணும், வைரமுத்து மாதிரி பாட்டு எழுதணும். நம்ம கிராமத்தில் மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறோம். கோடம்பாக்கம் அதான் நம்ம வந்து கிராமத்தில் மாடு மேய்ச்சிட்டு இருந்துக்கிறோம். நமக்கு சென்னை எங்கே இருக்குன்னே தெரியாது. நம்ம குடிசையில் வாழ்ந்தோம். சென்னை வேறு லெவல் சிட்டி. ஸோ ஆனால் ஆசை இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வரணும் அப்படின்னு ஆசை. நிறைய பாட நானே யோசிச்சு, நானே சில கற்பனை பண்ணி சில பாட்டெலாம் எழுதி வைப்பேன். அப்படி நிறைய பாட்டு பயங்கர கனவு. அது வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு கனவு ஒன்று வரும்போது எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும். ஸோ அந்த கனவு ஒரு நாள் நான் சர்ச்சுக்கு அப்போ தான் போயிட்டுருக்கிறேன். எப்படி சர்ச்சுக்கு போனால் நிறையா சர்ச்சுடைய காம்பவுண்டுக்கு போகிற வரைக்கும் சினிமா பாட்டு பாடிட்டு போவேன். காதல் பாட்டு, லவ் சாங் நிறைய கேட்பேன். அப்போ சர்ச்சுடைய உள்ளே போனோடனே ஏசு நல்லவர் அப்படி ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன். ஒரு நாள் எங்கள் சர்ச்சில் உட்காந்துட்டு நான் பாடிட்டு இருக்கிறேன். அப்போ என்னுடைய ஃபோன் வந்து ரிங்டோன் அடிக்குது. ஸோ அந்த டைமில் வந்து ஒரு ரிலீஸ் ஆன சாங், நல்ல லவ் சாங், பயங்கரமாக ஸ்பீட் அடிக்குது. நான் ஐயோ மாட்டிக்கினார் சரி. அப்போது எங்கள் பாசி கிடையாது, அப்போ ஒன்று உங்கள் ஃபோன் ஒன்றும் ரசிக்கப்படலையான்னு கேட்டார். நானே ரசிக்கப்படாமல் தான் ஏன் சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கிறேன் அப்படி சொல்லி. ஸோ ஒரு நாள் நான் சர்ச்சுக்கு போக போக ஆண்டோடைய வார்த்தை எனக்குள்ள நல்லா ஆண்டோடைய பாடல்கள் நல்லா கேட்க ஆரம்பித்தேன். இப்போ ஒரு முறை ஃபாதருடைய டெஸ்ட் பண்ணி கேட்டிருந்தேன். சினிமா பாட்டு பாடுறது வந்து பிசாசு ஆராதிக்கிறது, ஆண்டுடைய பாடலை கேட்குறது ஆண்டவர் ஆராதிக்கிறது. ஸோ நீங்கள் யார் ஆராதிக்க போகிறீங்க அப்படி சொல்லி. ஸோ நான் அப்போவே அதே இடத்துல முட்டி போட்டு எஸ்ப்பா இனிமேல் சினிமா பாட்டு கேட்க மாட்டேன்னு சொல்லி நான் எழுதி வச்ச ஒரு 50 சாங், சினிமாக்காக எழுதி வச்ச சாங் அப்படியே கிழிச்சு டிஸ்பிளில் போட்டு 2 கையை மேலே உயர்த்தினேன். ஸோ ஆமாம். ஸோ ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கோடம்பாக்கத்துக்கு சினிமாவுக்கு பாட்டு எழுத வந்து அதே கோடம்பாக்கத்தில் சர்ச்சை கொடுத்துருக்கிறார். ஆமாம். ஸோ நான் கிராமத்தில் பிறந்தேன், நமக்கு கோடம்பாக்கம் சம்மந்தமே கிடையாது. ஸோ நான் ஆண்டவர் சென்னை எவ்வளோ பெரிய சிட்டி, எது கோடம்பாக்கத்தில் சர்ச்சை கொடுத்தீங்கன்னா, இந்த கோடம்பாக்கத்தில் தானே பண்ணி சினிமாவில் பாட்டு எழுதுன்னு ஊர்லேருந்து மஞ்சள் பையை தூக்கிட்டு ஓடி வந்தேன். இதே கோடம்பாக்கத்தில் அவனுக்கு என்ன பண்ணுவேன், சர்ச்சை கொடுப்பேன் அப்படி சொல்லி ஆண்டவர் சர்ச்சை கொடுத்துருக்காரு. இதையும் தாண்டி உங்கள் சர்ச் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எங்களுடைய சர்ச் அட்ரஸ் என்னென்னா வைரமுத்துடைய கல்யாண மண்டபத்துக்கு அப்படியே பேக் சைடு தான் எங்கள் சர்ச். யாரை மாதிரி ஆகணும்னு நினச்சினோ, ஸோ அவங்களுடைய பக்கத்தில் அவர் வைரமுத்துப்பா, ஆனால் நீ வைரமான முத்து. ஸோ ஆண்டவர் வந்து வேறு லெவல். ஸோ இப்போ தான் அப்படி சினிமா பாட்டு பாடிட்டு இருந்தேன்னா ஆண்டவர் என்ன அப்படியே ஆண்டவருடைய பாடலை பாட வச்சார். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், பாட்டு எழுதணும்னு நான் ஆசைப்படலை, ஆனால் அவர் ஆசைப்பட்டுருக்கிறார். சூப்பர் அண்ணா, ரொம்ப அழகான சாட்சிகளை கூட சொன்னீங்க. நிறைய பேருக்கு அது கண்டிப்பா பிரயோஜனமா இருக்கும் நான் நம்புறேன். அடுத்ததா என்ன அப்படின்னா, உங்களுக்கு டாப் ஹிட் கொடுத்த ஒரு பாடல் இல்லையா? நாங்க சொல்றதுக்கு முன்னாடியே அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பாடல் நம்மளுடைய சேனல்லையும் சரி, காலர்ஸ் ஃபோன் பண்ணாங்கன்னா இந்த பாட்டு எனக்கு வேணும் அப்படின்னு கேட்பாங்க. என்ன பாட்டு சௌமியா? என் கருவை கண்டீரையா. கருவை கண்டீரையா.
நீங்க எப்படி அதை யோசிக்க எனக்கு தெரியல. தாய் உருவாகிறதுக்கு முன்னாடி என் கருவை என் தேவன் கண்டார் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? அந்த பாடலுக்கான பின்னணி என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆமாம், தாய் உருவாகும்னு என் கருவை கண்டீரையா. ஸோ நிறைய பேர் இதுக்கு கேட்டாங்க, எப்படி அம்மா பிறக்கிறதுக்கு முன்னாடியே பிறந்துட்டீங்க அப்படி சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. எங்கள் அம்மாவை கேட்டாங்க இந்த பாட்டு கேட்டுட்டு, என்னப்பா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி நீ பிறந்துட்டியா? நான் சொன்னேன், நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி என் கருவை கத்தர் பார்த்துட்டாருமா, எனக்காக தான் உங்களையே கத்தர் படைச்சிருக்கிறாரு. ஸோ நான் ஏசுக்கிறதுக்காக தான் எங்கள் அம்மாவே கத்தர் படைச்சார். அப்படி 2023 வருஷம் ஜனவரி மாதம் 28 4 மணி போல் என்னுடைய சர்ச்சில் நான் ஜெபம் பண்ணுறதுக்காக எங்கள் பலிபீடத்து பக்கத்தில் போனேன். ஸோ நான் அதிகமாக நான் அந்த 4 மணி 5 மணி 6 மணி இந்த டைமில் நிறைய ஜெபம் பண்ணுவேன். எனக்கு நிறைய பிடிக்கிற டைம். ஸோ அந்த டைமில் இப்போ ஆண்டவர் சமத்து அந்த ஈவினிங் டைமில் நல்லா ஆண்டவர் கூட நல்லா. ஸோ இந்த டைமில் பலிபீடத்து பக்கத்தில் உட்காந்து ஜெபிச்சிருக்கும்போது நான் ஆண்டவரை பார்த்து கேட்டேன், ஆண்டவரே நிறைய காரம் எங்கள் அம்மாயும் ரட்சிக்கப்படவே இல்லை, ஆனால் அவங்க வயிற்றுலேருந்து பிறந்த என்ன நீங்கள் ஒரு ஊழியக்காரன் எப்படி ஆண்டவரை செலக்ட் பண்ணீங்க அப்படின்றது என்னுடைய தாட். ஸோ அப்போ வந்து எனக்குள்ள ஒரு தாட்டு உருவாச்சு. எனக்குள்ள என்ன அறியாமலே இந்த ராகம் உருவாக ஆரம்பிக்குது. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீர். என்னடா இது புதுசாக ஒரு ராகம் உருவாகுது. அந்த டைம் 3:50 4 மணி இந்த 10 நிமிஷத்து கேப்பில் அந்த முழு பாடலையும் நான் கற்றுறேன். எனக்குள்ள 10 நிமிஷம் கேப்பில் உலகத்தையே கலக்கக்கூடிய ஒரு பாடலை கற்றுக்கிட்டே கொடுத்துட்டார். ஸோ எனக்கே அது உலகத்துக்கு கலக்கும் போது நான் சொல்றேன், நான் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கும்போது இன்டர்நெட்ல ஒரு சின்ன குழந்தை, நீங்களும் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பீங்க, ஒரு குழந்தை இப்படி கண்ணு மூடிட்டு இப்படி பாடும் இல்லையா? அந்த குழந்தைக்கு கூட அவ்வளவு அழகா அந்த பாடல் பிடிச்சிருக்கு. இந்த பாடலை கேட்டு நிறைய குழந்தைங்களே பிறந்திருக்கு. எவ்வளவு பெரிய டெஸ்டிமனி நான் கேட்டிருக்கேன். இந்த பாடு மூலியமா பயங்கர டெஸ்டிமனி. நம்ம சேனல்ல நிறைய டெஸ்டிமனி இருக்கு. ஸோ இந்த சாங் வந்து அப்போ நான் யோசிக்கும் பொழுது என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. ஸோ அதே போல் என்னுடைய பெண் இது ஒரு யோசனை. அடுத்தது என்னுடைய மக 3வது மக கேட்டிங்களே 3வது பொண்ணுன்னு. ஸோ நாங்கள் எதிர்பார்த்தது பையன் தான் எதிர்பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு பொண்ணுக்கு அப்போ 11 வயசு, 2வது பொண்ணுக்கு 9 வயசு, 3வது ஒரு தேவையா ஒரு பையன் பிறந்தா ஊழியத்தில் கூடவே இருப்பான கீபோர்டு வாசிக்கிறதுக்கு அப்படின்னு நினச்சோம். அதான் எதிர்பார்த்தோம். இப்போ பாப்பா கீபோர்டு வாசிப்பாங்க கண்டிப்பாக, அதை விட வேற லெவல் வாசிப்பாங்க. சரி, அந்த மாதிரி எதிர்பார்க்கும்போது ஆனால் வந்து 3வது வந்து பெண் குழந்தை பிறந்துச்சு. இப்போ நாங்கள் யோசிச்சோம், 3வது குழந்தை வேணாமே, அதுவாக கலைஞ்சா நல்லா இருந்திருக்கும், நம்ம கலைக்கூடாது ஊழியம் செய்கிறோம், அதுவாக அழிஞ்சிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசித்தோம். ஸோ அப்போ அந்த பாட்டு நான் எழுதும்போது என்னுடைய 3வது பொண்ணு கரெக்டாக 5 மாதம். அவள் வயிற்றில் இருக்கிற பொண்ணு என்னை பார்த்து சொன்ன மாதிரி இருந்துச்சு, நீ என்னை அடிக்கும்னு நினச்சாலும் என்னை கலைக்கும்னு நினச்சாலும் இந்த உலகத்துக்கு வரக்கூடாதுன்னு நினச்சாலும் நான் வருவேன், ஏன்னா என் மேலே தரிசனம் இருக்குது அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஸோ யாராவது நம்மளை பார்த்து பேசுகிற மாதிரி இருக்கும்ல, அப்போ உருவான வரி தான் அழியாமல் அணைத்து கொண்டீர் கலையாமல் காத்து கொண்டேன் குறைவின்றி பிறக்க செய்தீர். ஸோ எங்கள் பாட்டியோட வயிற்றுக்குள்ளே மறைஞ்சிருக்கிற எங்கள் அம்மாவுடைய கருவுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிற என் கருவை கத்தர் பிரிச்செடுத்து நீ என்னுடைய ஊழியக்காரன் எழுதின அந்த வார்த்தை தான் என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீர் ஐயா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீர் ஐயா. ஸோ அப்படின்ற வரி எனக்குள்ள உருவானது. ஓகே அண்ணா, அங்க அந்த ஹிட்டான சாங் அந்த 10 நிமிஷத்துல நீங்க யோசிச்சிருப்பீங்களா இவ்வளவு ரொம்ப ஹிட் ஆயிருக்கும், ஹிட் ஆகும் அப்படின்னு போல இது ஒரு சாங் நினைச்சேன். ஆனா கர்த்தர் அததான் பெரிய ஹிட்டா மாத்திருக்காரு. என்ன சொல்றது, எல்லா பாட்டை விட இந்த பாட்டோட வியூஸ் தான் ரொம்ப அதிகமா இருந்தது. சாட்சிகள் நாங்க சேனல்ல பாத்தீங்கன்னா கால் பண்ணுவாங்க, எப்பயுமே கருவை கண்டீர அந்த பாட்டை போடுங்க. ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 3 டைம்ஸ் ஆவது நாங்க போட்டுடுறோம். சோ அந்த மாதிரி அநேக சாட்சிகள் உருவாயிட்டு இருக்கு. ஆனா அந்த பாட்டுல வந்து பாஸ்டர் நத்தானியல் டொனால்ட் அவங்க இருக்காங்க இல்லையா, சோ அவங்கள பத்தி எப்படி நீங்க அவங்கள பாத்தீங்க, எப்படி 2 பேரும் சேர்ந்து பாடணும் அப்படின்ற தரிசனம் உங்களுக்கு கிடைச்சதா எப்படின்றத ஒரு சிறு வார்த்தைகளை சொல்றீங்க? காட்ஸ் பிளான் தான் நான் சொல்லுவேன். ஸோ நான் ஏற்கனவே ஒரு டிவி சேனல்ல நான் சொல்லியிருக்கிறேன், நத்தானியல் வந்து இந்த சாங்கோடைய ஒரு பெரிய ப்ளஸ். ஸோ நான் தேங்க்ஸ் பண்ணுறேன் நத்தனலுக்கு. ஸோ இந்த பாட்டில் வந்து முதல்ல வந்து நானே வந்து ரெக்கார்ட் பண்ணி ஃபுல் அண்ட் மிக்ஸ் மாஸ்டர் எடுத்துகிட்டு வீடியோ பண்ணுற பிளான். அப்போ ஒரு நாள் வீட்டு ப்ரேயர் நடத்திட்டு இருக்கும்போது திடீர்னு அவருடைய ஞாபகம் வந்துச்சு. நான் ஆல்ரெடி 1 வருஷத்துக்கு முன்னாடி நான் கேட்டிருக்கிறேன், இந்த மாதிரி ஒரு சாங் பண்ணலாமா அப்படி சொல்லி சும்மா ஜஸ்ட் கேட்டேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பண்ணுற ஐடியா இல்லை. ஆனால் இந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணி நான் வீடியோ ஷூட்டுக்கு பிளான் பண்ணுறேன். அப்போ ப்ரேயரில் இருக்கும்போது அவர் ஞாபகம் வந்துச்சு. ப்ரேயரில் இருந்து அப்படியே வெளியில் போயிட்டு அவருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நம்ம சேர்ந்து ஒரு சாங் பண்ணலாமா அப்படின்னு. கண்டிப்பாக பண்ணலாம் அப்படி சொன்னார். நான் உங்களுக்கு சாங் அனுப்பிவிடுறேன்னு சொல்லி நான் அந்த சாங் அனுப்பிவிட்டு நான் மறந்துட்டேன். ஸோ நான் ஒரு இப்படி ஒரு இது நடந்ததே நான் மறந்துட்டேன். நைட்டு 11:30 மணிக்கு அவரை எனக்கு மெசேஜ் பண்ணுறாரு, பட் இந்த சாங் எனக்கு ரொம்ப டச் ஆச்சு. நான் கேட்டேன், கண்டிப்பாக இந்த நான் பாட்டு பாடுறேன். ஓ ஆமாம் இல்லை, நம்ம இவருக்கு அனுப்பியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறமா அதை ரீஒர்க் பண்ணி மறுபடியும் அதை ஸ்டார்ட் பண்ணி ஸோ அந்த பாடலை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். நான் நிறைய டெஸ்டிமனியில் சொல்லியிருக்கிறேன், என்னுடைய அந்த பாட்டு ஷூட்க்கு என்னுடைய பைக்கை விற்று தான் நான் அந்த பாட்டை ஷூட் பண்ணேன். இருந்தது ஒரே பைக்கு, செகண்ட் ஹேண்ட் பைக்கு. அந்த பைக்கை விற்று தான் அந்த பாட்டோடைய நான் ஷூட் பண்ணேன்.
ஸோ ஆனால் அன்றைக்கி கர்த்தர் காரை கொடுத்துருக்குறாரு. Praise God. உனக்கு என்னப்பா பைக் வேண்டாம், கார் எடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காரு. சரி சரி, நிறைய நேரத்தில் சில கர்த்தர் நம்மள்ட்ட நம்ம கொடுக்குறத எதிர்பார்ப்பார். ஆனா நீங்க ஊழியத்தின் ஸ்டார்டிங்ல வந்து நான் நடந்தே ஊழியத்துக்கு நடந்தே ஊழியம் செய்ய, அதாவது இந்த 360 நான் இங்கே வரது 3வது டைம் வரேன். ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது நல்ல ஞாபகம் இருக்குது, நடந்து வந்தேன். நடந்து வந்தேன், வண்டியில வந்தீங்க, அடுத்து கார்ல. செகண்ட் டைம் வரும்போது பைக்கில் வந்தோம் ஃபேமிலியாக. 3வது டைம் காரில் வந்திருக்கிறோம். கர்த்தர் உயர்த்துற உயர்வு வந்து எந்த மனுஷனும் கிரகிக்க முடியாது. ஒரு மனுஷனை கர்த்தர் உயர்த்தணும் முடிவு பண்ணிட்டு அவர் பேச்சு அவரை கேட்க மாட்டார். எந்த மனுஷனாலும் நம்மளோட உயர்வை தடுக்க முடியாது. ஆனா உங்களுடைய அந்த பாடல் இருக்கு இல்லையா, ஹிட்டான பாட்டு கருவை கண்டீரியா. ஸோ பிஃபோர் கருவை கண்டீரியா, ஆஃப்டர் கருவை கண்டீரியா எப்படி இருக்கு, எல்லாரும் எப்படி ரெகக்னைஸ் பண்ண? நிறைய பிரசங்களை கேட்டுக்கிறோம், ஆண்டவர் ஒரு ராத்திரியில ஒரு மனுஷனோட வாழ்க்கையை மாற்றுவார்னு. நான் நிறைய பிரசங்கம் கேட்டிருக்கிறேன், பட் என் வாழ்க்கையில் நான் அதை அனுபவிச்சேன். ஸோ நிறைய பேர் சொன்னாங்க, ஒரு பாட்டில் வந்து ஒருத்தர் எப்படி இன்ட்ரோ கொடுத்தாரு, ஒரே வார்த்தை ஓகோன்னு வாழ்க்கை. ஸோ இந்த மாதிரி ஸோ நிறைய பேர் அந்த தாய் கருவு அந்த பாட்டு தான் என்னுடைய ஃபஸ்ட்டு சாங் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இல்லை, அது என்னுடைய 12வது பாடல். ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய பாடல்களை நிறையா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த பாடல் கர்த்தர் வெளியே கொண்டு வந்திருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாட்டு வச்சுருக்க மாதிரி. ஸோ இந்த பாடலில் கர்த்தர் எனக்கு வச்சு கிஃப்டாக வச்சு நான் யோசிப்பேன், ஒருவேளை அந்த 2018 வருஷம் ஜனவரி மாதம் 28 4 மணிக்கு மட்டும் நாம் தேவ சமூகத்துக்கு போகாமல் கிரிக்கெட் விளையாட போயிருந்தால் என்ன நடந்திருக்கும்னு யோசிப்பேன். ஐயோ நல்ல வேலை போயிட்டோம். சில நேரத்தில் நம்மளே ஒரு ஆண்டவர் நீ ஜெபம் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் நம்ம ஜெபிச்சோன்னா கண்டிப்பாக சக்ஸஸ். ஒருவேளை பார்த்துட்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் அப்படி ஏவனா தயவுசெய்து தேவ சமூகத்துக்கு போயிடுங்க. அதை விட ஒரு பெரிய பிளெஸிங் வேறு ஒன்றுமே கிடையாது. ஆனா எங்களுக்காக அந்த பாடலை பாடிடுறீங்களா? எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே தாய் கருவிலே, தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே தாய் கருவிலே, தரிசனம் உருவானதே. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. அழியாமல் அணைத்து கொண்டேன், கலையாமல் காத்து கொண்டேன், குறைவின்றி பிறக்க செய்தேன், பத்திரமாய் என்னை சுமந்தீரே தாய் கருவிலே, பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டேன், கலையாமல் காத்து கொண்டேன், குறைவின்றி பிறக்க செய்தேன், பத்திரமாய் என்னை சுமந்தீரே தாய் கருவிலே, பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன், வேறு ஆசையே இல்லை, ஆசைப்படுகிறேன்.
அந்த பாடல் ரொம்ப அழகா இருந்தது. கடைசியா ஒரே ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட, கடைசியா 2 பேரும் தொந்தரவு பண்ணிட்டோம் நிறைய, எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் உங்ககிட்ட இருக்கிறத நாங்க வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம், வேற ஒண்ணும் இல்ல. உங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ் என்னன்னா, இல்ல உங்களுக்காக கடவுள் இந்த தரிசனம் வச்சிருக்காரு, தரிசனம் கொடுத்திருக்காரு, நீங்க அப்படின்ட்டு உங்களோட ஃபியூச்சர் என்ன பிளான்? ஃபியூச்சர் பிளான் அப்படின்னா இயேசுக்காக ஏதாவது ஒன்று செய்யணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆண்டவர் சமூகத்தில் போய் சொல்லுவேன், இது வரைக்கும் நான் எதுவுமே செய்யலை ஏசப்பா, நான் ஏதாவது உங்களுக்காக செய்யணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆண்டவர் சமூகத்தில் நான் நம்மளையும் கத்த நம்பி எங்களால் நான் பாருங்க, எங்கள் அம்மா என்னை நம்பலை. ஒருத்தவங்கள 10,000 ரூபாய் கடன் வாங்கி கொடுக்கறது கூட எங்கள் அம்மா என்னை நம்பலை. ஆனால் இந்த கனமான ஊழியம் செய்கிறது கத்தரை நம்பி இருக்கிறார். ஸோ ஏதாவது இயேசுக்காக செய்யணும் அப்படின்றது ரொம்ப எனக்கு ஆசை. ஆண்டவர் சமூகத்தில் வச்சு 13 வயசப்போ நான் இது வரைக்கும் எனக்கு 33 வயசு ஆகுது. எனக்கு இவ்வளோ தெரியும், இவ்வளோ சர்ச்சுக்கு போயிருக்கிறேன், இவ்வளோ பாட்டு பாடியிருக்கிறேன், இவ்வளோ பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். இது எல்லாத்தையும் டிலீட் பண்ணி தூக்கி குப்பையில் போட்டு நான் புதுசாக உங்ககிட்ட கொடுக்குறேன் ஏசப்பா, என்னை ஏதாவது நான் பயன்படுத்த முடிஞ்சால் என்னை பயன்படுத்துங்க. அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு ஏதாவது செய்யுங்க ஏசப்பான்னு சொல்லி நான் உங்கள் சமூகத்தில் வரல, என்னை கொண்டு எதாவது செய்வீங்க ஏசப்பா அப்படி சொல்லி உங்கள் சமூகத்தில் நான் வரேன் அப்படி சொல்லி அடிக்கடி சொல்லுவேன். ஸோ ஃப்யூச்சர் பிளான் அப்படின்னா ஏதாவது கத்தருக்கு செய்யணும் அப்படின்றது என்னுடைய பிளான், என்னுடைய ஆசை. என்னுடைய ஃபியூச்சர் பிளான் கொஸ்டின் மார்க் கடவுள்கிட்ட கொடுத்தாச்சு. அந்த கொஸ்டின் என்னன்னா, நம்மளே எல்லாருடைய வாழ்க்கையில அதுதான் இல்லையா, நம்ம ஃபியூச்சர் பிளான் நம்ம கண்டிப்பா நம்ம ஒரு நேம் வச்சிருப்போம், ஆனா அந்த ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் பிளாங்க் ஃபில் பண்றது அவரா தான் இருக்கும். அதான் நம்மளை குறித்து நமக்கு ஒரு ஆசை இருக்கு, நம்மளை குறித்து ஏசப்பாக்கு ஒரு ஆசை இருக்கு. என்னை குறித்து எனக்கு இருக்கிற ஆசையை விட எனக்கு குறித்து எங்கள் ஏசப்பா இருக்கிற ஆசை ரொம்ப பெருசு. 2 ஆசையில் ஒரு ஆசை தான் ஜெயிக்கும். ஒன்று என் ஆசை இல்லைன்னா அவர் ஆசை. இப்போ என் ஆசை ஜெயிக்கணும்னா அவர் ஆசை தோக்கணும், அவர் ஆசை ஜெயிக்கணும்னா என் ஆசை தோக்கணும். என் ஆசை, எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நான் குப்பை பொறுக்க போகும்போது சில நேரத்தில் குப்பை கிடைக்காம வெறும் கோணி போய் போடுவேன். அப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நீ குப்பை பொறுக்க கூட லாக்கி இல்லைடா அப்படி சொல்லுவாங்க. அப்போ நான் சொல்லுவேன், ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களை விட சூப்பராக நான் குப்பை பொறுக்கி காட்டுறேன். இது என்னுடைய ஆசை. இப்போ நீங்க சொல்றீங்க, சிரிச்சிட்டே சொல்றீங்க, நீங்க சொன்ன அந்த பாடல் வருது ஞாபகத்துக்கு, சிரிப்புக்கு பின்னாடி அந்த வரிகள். ஆமா, ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ குப்பை பொறுக்கிறதுல போக மேலே வச்ச தரிசனம் ஆத்மாக்களை பொறுக்கிறது. இப்பதான் சொல்லுவாங்க, பேதுருக்கு சொல்லுவார்ல, நீ மீன் பிடிச்சது போதும் மனிதர்கள் பிடிக்க வைப்பேன், அந்த மாதிரி உங்களை சூஸ் பண்ணிருக்கிறாரு. ஸோ இன்றைக்கி எத்தனையோ டெஸ்டிமனியில் என்னுடைய காதுகளில் கேட்குறோம், ஒவ்வொரு இடத்துலையும் போகிற இடத்துல எல்லாம் வேறு மாதிரி பார்க்குறாங்க. ஆனாலும் நம்ம எனக்கு தெரியும் நான் அதுக்கெல்லாம் ஒருத்தர் இல்லை. ஸோ அவ்வளோ டெஸ்டிமனி ஒவ்வொருத்தரும் இது விசுவாசிகளை தாண்டி நிறைய ஊழிக்காரங்களை டச் பண்ணுது. என் தாய் உருவாக்கும் முன்னே பாடல், இன்னும் முடிகிறேன் பாடலாம், எத்தனையோ ஊழிக்காரங்க அவங்க டெஸ்டிமனி சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். எத்தனையோ ஊழிக்காரங்க. ஸோ உடைக்கப்பட்ட எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும். அதாவது ஊழிக்காரங்க அப்படின்னா வழிகளில் தாங்கிறதுக்காக அழைக்கப்பட்டவங்க. ஸோ வழிகளை சுமக்கிறதுக்காகவே அழைக்கப்பட்டவங்க. நான் நிறைய சபைகளில் நிறைய ஆனிவர்சரிக்கு போயிருக்கேன், நிறைய சர்ச்சுடைய ஆனிவர்சரிக்கு போவேன். அப்படி போகும்போது ஒவ்வொரு வருஷத்துடைய அவங்க இது கடந்து வந்த பாதைகளை சொல்லுவாங்க. ஸோ நிறைய பாஸ்டருங்க வந்து அழுதுகிட்டே சொல்லுவாங்க அவங்க டெஸ்டிமனி. அப்போ ஒரு விஷயம் தான் புரிஞ்சிச்சு, எல்லாருமே ஒருவேளை ஊர் வேலையாக இருக்கலாம், மக்கள் வேலையாக இருக்கலாம், நோக்கம் ஒன்று தான். ஒவ்வொருத்தருமே ஆண்டவருக்காக தான் என்ன பண்ணுறாங்க, செயல்படுறாங்க. ஸோ இந்த ரகசியம் புரியாத நிறைய பேர் மற்றவங்க குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ என்னுடைய தாட் என்னென்னா, ஒவ்வொருத்தருடைய அவங்க பாடுகளை அனுபவிச்சு எப்படியாவது தேவராஜ்யம் கட்டப்படணும், அவ்வளோதான். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் கத்துற ஒவ்வொரு பாதையை வச்சுக்க. நான் போகிற பாதை தான். இப்போ நான் சோகப்பாட்டு எழுதுறதால சோகப்பாட்டு தான் எழுதணும், இதுதான் கத்துடைய பிளான்னு சொல்கிறது தப்பு, சரியா? இன்னொருத்தவங்களுக்கு வந்து லைக் பண்ணுறது, அவங்க வந்து நல்ல வேறு மாதிரி என்ஜாய் பண்ணிப்பான்னு அவங்க நினைப்பாங்க, அது அவங்களுடைய விருப்பம். ஸோ ஒவ்வொருத்தரையும் கத்துற ஒவ்வொரு மாதிரி பயன்படுத்துவார். ஸோ நேரடியாக சொன்ன மாதிரி மெடிக்கலில் நிறைய மருந்து இருக்கும், இந்த மருந்து தான் வேணும்னு சொல்கிறது தப்பு, நமக்கேற்ற மருந்து கத்துற வச்சுருக்கிறேன். ஸோ இதுதான் நான் ஒரு பிளான் இதான். அவங்க சொல்கிற ஊழியக்காரங்க பார்ப்பீங்கன்னா எல்லா ஊழியக்காரங்களுமே இதனுடைய ராஜ்யத்துக்காக தான் போராடி கொண்டிருக்கிறாங்க. ஸோ எந்த ஊழியக்காரரை பற்றியும் குறை சொல்கிறதோ பின்னாடி சொல்கிறதோ அது ரொம்ப ஹர்ட் ஆகும். நான் நிறைய அனுபவிக்கிறேன் இப்போது. ஸோ அதனால் எல்லாருமே ஒவ்வொரு தேசத்துலேயும் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு இடத்துல அவங்களுடைய கலாச்சாரம் வேறு, அவங்களுடைய மக்கள் வேறு, சபை வேறு, அவங்களுக்குன்னு பிரச்சனை வேறு, ஆனால் நோக்கம் ஒன்று தான். சீக்கிரத்தில் வந்து ஊழியக்காரங்க எல்லாருமே ஒரே தோட்டத்தில் வேலை செய்கிற எஜமானுக்கு கீழே வேலை செய்கிற வேலைக்காரங்கன்னு ஒரு பாடல் நான் எழுதிச்சிருக்கிறேன். ஸோ இந்த பாடல் சீக்கிரமாக பாஸ்டங்களுக்குள்ள ஒரு எழுப்பதில் வர நம்புறேன். 316 சார்பாக உங்களுடைய நாங்கள் வாழ்த்துக்கிறோம் அண்ணா. அந்த பாடல் நல்ல ஒரு வெற்றி பெறவும் எல்லா ஜனங்கள் இருதயத்திலும் பேசவும் நாங்கள் வாழ்த்துக்கிறோம் அண்ணா. தேங்க்யூ so much. நிறைய பாடல்கள் எழுதுங்க, உங்களுக்காக இன்னும் இதே போல ஒரு நிகழ்ச்சி கர்த்தர் விரும்பினால், கர்த்தர் சித்தமானால் அந்த புது பாடல்களையும் வைத்து நம்ம வந்து கண்டிப்பா இது பண்ணுவோம். கடைசியா எங்க நேயர்களுக்கு நீங்க ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா? பிரைஸ் எல்லாம் இதை பார்த்துட்டு இருக்கிற உங்களை நான் இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். அதாவது நம்மளாம் என்ன பாக்கியம் பண்ணன்னு தெரியல, ஏசப்பாவுக்கு பிள்ளையாக பிறந்திருக்கிறோம். ஸோ நம்ம எதிர்பார்க்குறது நடக்கலனாலும் கர்த்தர் எதிர்பார்க்குறது நடக்கும். நம்மக்கிட்ட ஒருவேளை பெருசாக இல்லைனாலும் இருக்கிறது எல்லாமே கர்த்தர் பெருசாக கொடுத்துருக்கிறார். கிருபை எத்தனை கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாது.
ரட்சிப்பு எத்தனை கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாது, அபிஷேகம் எத்தனை கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாது. ஸோ உங்களை என்னையும் இந்த கோடிகள் கொடுத்தாலும் வாங்க முடியாததை கர்த்தர் நம்ம டாடி தேடி வந்து ஓடி வந்து கொடுத்துருக்கிறார். ஸோ இருக்கிறத சந்தோஷமாக வச்சு கர்த்தர் எதை செஞ்சாலும் நன்மைக்காக தான் செய்கிறான்றதை புரிந்து கர்த்தர்கிட்ட இன்னும் நெருங்குவோம். கர்த்தரை நம்ம உண்மையாக சேவிப்போம். நம்முடைய இலக்கு ரொம்ப பெருசு. ஸோ ஒவ்வொருத்தருக்குறிச்சு கர்த்தர் ஒரு பர்பஸை ஒரு பிளானை வச்சிருக்கிறார். ஸோ அதை புரிஞ்சு இயேசுக்காக நீங்கள் செயல்படுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. சூப்பர் அண்ணா, ரொம்ப அழகா சொன்னீங்க. என்ன சௌமியா? அக்கா அந்த மெட்லி அண்ணா பாடினாங்களே, கடைசியா பாடி முடிக்கலாமா அக்கா? ஆராதனை 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 உங்க ஒருவருக்கே, ஆராதனை 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 உங்க ஒருவருக்கே. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதுங்க வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதுங்க வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசை. இன்னும் உடைகிறேன் நான், இன்னும் உடைகிறேன் உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். இன்னும் உடைகிறேன் நான், இன்னும் உடைகிறேன் உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். குயவனே நீர் என்னை தொடனுமே, உன் கரம் தினமென்மேல் படனுமே. குயவனே நீர் என்னை தொடனுமே, உன் கரம் தினமென்மேல் படனுமே. எவர்களால் மீதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே, அவர்களால் மதிக்கப்பட்டேனே. எவர்களால் மீதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே, எவர்களால் மீதிக்கப்பட்டேனோ. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வேறு ஆசையே இல்ல. உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். வேறு ஆசையே இல்ல, ஆசைப்படுகிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆராதிச்சது ஒரு சின்ன வர்ஷிப் செஷன் மாதிரியே இருந்தது. ரொம்ப சந்தோஷம். எங்களோட சேர்ந்து இணைந்து எங்களுக்காக உங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த 360 நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு முதல்ல ஒரு பிளாட்ஃபார்ம், அதாவது 360 வந்து என்னையும் நம்பி முதல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்தது இந்த சேனல் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் 3வது முறையும் ஸோ அழைச்சி இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கொடுத்துக்க நன்றி சொல்கிறேன். அருமையான நோபல் அண்ணாவுக்கு நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ அண்ணா. கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. ஓகே நேயர்களே, நீங்களும் எங்களோட இணைந்து இந்த ப்ரோக்ராமில் கர்த்தரை ஆராதிச்சு
அண்ணா சொன்ன சாட்சிகள் மூலமா உங்களுக்கும் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்திருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். என்ன சௌமியா, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த ப்ரோக்ராம்? சூப்பரா இருந்ததுக்கா. அந்த சாட்சிகள் பிளஸ் பாட்டு, சாட்சி பாட்டு ஆண்டவர் சூப்பரா நடத்தினாரு. பிரைஸ் காட். எவ்வளவு அழகா உயர்த்தி இருக்கிறாரு, ஒரு மத்தியில சாட்சியை வைத்திருக்கிறாரு. நீங்க ஒண்ணு நோட் பண்ணீங்களா? அண்ணாவோட அன்பு ஆண்டவர் மேல எவ்வளவு லவ்வுக்கா. அந்த லவ்னாலதான் இங்க உட்கார்ந்துருக்காரு, இவ்ளோ பெரிய இடத்துல உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு எனக்கு தோணுது. கரெக்ட், உண்மைதான். சோ இதே போல பாக்குற நம்மளும் கூட அநேக இடத்துல வந்து நம்மள வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம தாழ்த்தப்பட்டிருக்கோம் நீங்க நினைக்கலாம், இல்ல நம்மள மிதிக்கப்பட்டுட்டோம், நம்ம இந்த இடத்துல விட்டு வெளியவே வர முடியாத சிச்சுவேஷன் இருக்கலாம். பட் அவருடைய கரத்துல நீங்க ஒப்பு கொடுத்துருங்க. எந்த விதமான சிச்சுவேஷனா இருந்தாலும் நான் மண்ணுதான் ஏசப்பா அப்படின்னு முழுமையா ஒப்பு கொடுங்க. கண்டிப்பா அந்த மண்ணை பொண்ணா மாத்துறதுக்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறாரு. ஓகே நேயர்களே, இதே போல ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்களை நாங்க மீட் பண்றோம். அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் ஜெஸ்ஸி, சௌமியா, ஆரோன் அண்ணா மற்றும் ஸ்டீஃபன் பிரதர். தேங்க்யூ. பாய்.